SQL Developer Dream Job Roadmap பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷனல் டேட்டாபேசஸ் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்புறமா SQL வெர்சஸ் நோ SQL இந்த டேட்டாபேசஸ்க்கான வித்தியாசம் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அது எப்படி பயன்படுது, அதோட யூசர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. SQL ஓட டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்ற கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் சொல்ற CRUD ஆபரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதாவது கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், டிராப் டேபிள், ட்ரங்கேட் டேபிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் சொல்ற இன்சர்ட், அப்டேட், டெலீட் ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ் சொல்ற செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரம், வேர், குரூப் பை, ஆர்டர் பை, ஹேவிங், ஜாயின்ஸ் இதை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த டேட்டா எல்லாத்தையுமே அக்ரிகேட் பண்ணக்கூடிய டேட்டா அக்ரிகேட் கோர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல சம், கவுண்ட், மின், மேக்ஸ் என்ற ஆவரேஜ் என்ற ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அக்ரிகேட் ஆன டேட்டாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹேவிங் அண்ட் குரூப் பை பத்தி லேர்ன் பண்ணிக்கணும். டேட்டாவை கண்டிஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேட்டா கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லக்கூடிய பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஜாயின் கொரிஸ் சொல்லுவாங்க. ரெண்டு அதுக்கு மேல இருக்க டேபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுக்கக்கூடிய ஜாயின் கொரிஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதுல இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின்ஸ், கிராஸ் ஜாயின் இருக்குங்க. ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருந்துச்சு, அது மாதிரி சப் கொரின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கார்லேட்டட் கொரிஸ், நெஸ்டட் சப் கொரிஸ் பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கணும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு SQL ல. அட்வான்ஸ் SQL ஃபங்க்ஷன் சொல்ற டேட் டைமை கண்ட்ரோல் பண்ற ஃபங்க்ஷன்ஸ், கண்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதும் எஃபெக்டிவா ரிட்ரீவ் பண்றதும் இண்டெக்ஸஸ் தேவைப்படும். அந்த இண்டெக்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, கொரி ஆப்டிமைஸ் பண்றதை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு டேட்டாவை எஃபெக்டிவா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேசிக்ஸான ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி லேர்ன் பண்ணிட்டு பிகின், கமிட், ரோல் பேக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு டேட்டாவை ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ரீ கம்பைல் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துவாங்க. அதுக்கான ஸ்டோர் ப்ராசஸ் பத்தி லேர்ன் பண்ணிக்கணும். டேட்டாபேஸ் இருக்குன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது தான் எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம். சோ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அட்வான்ஸ் SQL கான்செப்ட் சொல்லக்கூடிய ரெக்கர்சிவ் கொரிஸ், கொரிக்குலரி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொரிஸ்ங்க. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணக்கூடிய விண்டோ ஃபங்க்ஷன் சொல்ற ரோ நம்பர்ஸ், ரேங்க், டென்ஸ் ரேங்க் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலா வந்து ஒரு டைனமிக்கா SQL கொரியை உருவாக்கக்கூடிய டைனமிக் SQLையும் இதெல்லாம் ரெக்கர்சிவ் கொரிஸ் பத்தி லேர்ன் பண்ணிக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுனா வந்து நீங்க ஒரு SQL டெவலப்பரா மாற முடியும். ஒருவேளை நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. அந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் அவங்கள்ட்ட பேச தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டெய்லி ரெகுலராக வந்து டெக்னிக்கலாக வந்து வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.